மும்பை இந்தியன்ஸோட தொடர் தோல்விக்கு காரணம் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவா? இல்ல டீம்ல வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேல கமெண்ட் வந்துச்சு. அதுல முக்காவாசி கமெண்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் எப்படி காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பொங்கிட்டாங்க. உண்மைய சொல்லப் போனா எனக்கு ஹர்திக் பாண்டியாவை ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற ஆல்ரவுண்டர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை கம்பல்சரி நம்ம சொல்லலாம். ஆனா அவர் ஒரு பெஸ்ட் கேப்டனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. கேப்டன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பிளேயரா மட்டும் இருந்தா பத்தாது. அதையும் தாண்டி ஒரு சில பல ஸ்கில்ஸ் தேவைப்படுது. டீம் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், பிரஷர் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், அதையும் தாண்டி டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கேப்டனுக்கான ஒரு குவாலிட்டி பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆகும். இதெல்லாம் அவர்கிட்ட சுத்தமாவே இல்ல அப்படின்னு நான் சொல்லல. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னு பேர் எடுத்த நிறைய பேர்னால ஒரு நல்ல கேப்டனா இருக்க முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா முடியல. எக்ஸாம்பிள் கார்ட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லப்படுற சச்சின் டெண்டுல்கரே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ இந்த இடத்துல தான் மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு கொஸ்டின் வருது. ரொம்ப இயர்ஸாவே மும்பை இந்தியன்ஸுக்கு கப் கிடைக்காம இருக்கும்போது ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல தான் வரிசையா கப் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. மும்பை இந்தியன்ஸ் வாங்கின கப் எல்லாத்துக்குமே ரோஹித் சர்மா மட்டும் தான் காரணமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரோஹித் சர்மாவும் ஒரு காரணம் அப்படிங்கறத மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய கேப்டன்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். ஐபிஎல் பொறுத்தவரை ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், பெஸ்ட் டிசிஷன் மேக்கர், கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லப்படுற எம்எஸ்டிக்கு ஆப்போசிட்டா நின்று 5 கப்பை எம்ஐக்காக வாங்கி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா. உடனே நீங்க சொல்லலாம் ஹர்திக் பாண்டியாவும் தான் ஜிடிக்காக ஒரு கப் வாங்கி கொடுத்திருக்காரு, ஒரு தடவை ஃபைனலுக்கும் கூட்டி போனாரு அப்படின்னு. நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவரும் ஜிடிக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு கப்பு ஒரு டைம் ஃபைனலுக்கு போனாரு. ஆனா பிரச்சனை அதுல இங்கே ஜிடி கப்பே வாங்கல, இல்ல ஃபைனல் போயிட்டு வெளில வந்துட்டாங்க அப்படின்னாலும் ஹர்திக் பாண்டியாவை குறை சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா குறை சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவோட எஃபோர்ட்டை அப்ரிஷியேட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் டீம் அப்படி கிடையாது. ஒரு 0ல இருந்து 5 டிராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் டீம் பழைய நிலைமைக்கே போகும்போது கண்டிப்பா கேப்டனை சுத்தியும் பல கொஸ்டின் வரும். இது சச்சினுக்கே நடந்துச்சு. சோ இந்த இடத்துல மும்பையோட தொடர் தோல்விக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அவரு டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு கேப்டனா இருக்கிறது அவர் தான். கண்டிப்பா டீம்ல இருக்கிற பிரச்சனையை அவர் தான் சரி பண்ணணும். சோ இங்க கிரிக்கெட் தெரிஞ்ச எல்லாருமே ஹர்திக் பாண்டியா வேஸ்ட்னு சொல்லல, அவர்கிட்ட இன்னும் பெட்டரா எக்ஸ்பெக்ட் தான் பண்றோம். இதுவரை மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ணதுல உங்களுடைய ஃபேவரட் கேப்டனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.